என்னையும் தாண்டி சிறந்தவனே எனக்கு பின் என்னை தொடர்பவன் நீ நான் நம்ப தகின்ற நல்லவன் நீ புதல்வா 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 புகழ் மூக்க தூவிட புவி எங்கும் வாழட மகனே மகனே வா மகனே மகனே வா உன்னை பார்க்கும் போதெல்லாம் முகம் பூக்குதே நடா ரத்தமாரே 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 மொத்தமாரே வேரும் பூவும் வேறில்லை கருமேகம் போல நீரில்லை அலைக்கடல் அடங்குமோ அதிகார குரலுக்கு எப்போதும் நீரின் வீழ்ச்சி நீதானே உன்னை நீந்தி கடக்க முடியாதே ஒரு பனித்துளி அது எரிமலை அணைத்திடுமா வெட்டுக்குடியின் கூப்பாடு இனி நாட்டுக்குள்ள கேட்காது இன முகவரி அது இனி விழித்திறந்திடுமே வெட்டுக்குடியின் கூப்பாடு இனி நாட்டுக்குள்ள கேட்காது இன முகவரி அது இனி விழித்திறந்திடும் வாழும் நமக்கு கதைகள் இருக்கு நாளை நமக்கே விடியும் விழித்து போராடு வானம் முரளே பாதி வழியில் பறவை உதயா வழக்கறிஞர் என் அருமைக்குரிய முதல்வன் என் அப்பா உருவத்தை அப்படியே உறுத்திருத்த உதயா நீ பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சில்வர் ஜூப்ளி 25 வயசு. இப்போதான் வீரா உதயா கெஜா அப்படி 3 பேர் அப்படி பார்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா 25 வயசு வந்துச்சு உதயா. அட்வொகேட், உண்மையிலே ஒன்று நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் இறைவன் படைப்பில் ஒரு உதாரணமாக அமைச்சிருப்பாங்க. ஆனால் நீ பிறந்து பிரிஞ்சவங்கள சேர்த்துருக்க. அதுவும் உன் ஆயா குடும்பத்தில் நான் பேசாமல் இருந்தது காரணமே ஏதோ ஒரு முன்னாடி இருந்தது. ஆனால் நீ பிறந்த பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாரையும் அரவணைச்ச குழந்தையிலே. இது உண்மை. ஆனால் வீராவுக்கு ஐயப்பன் பேரை நம்ம இறைவனாரால் நம்ம ஐயப்பன் பேரில் வச்சோம். ஆனால் உனக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்த்து தாத்தா எந்த கோயிலில் தினமும் போவாரோ அந்த கோயிலில் தான் உனக்கு பேர் வச்சேன். நம்ம ஈபாட்டு ஸ்கூல் பக்கத்தில் விநாயகர் கோயில் இருக்குல்ல, அங்கே தான் பேர் ஜாதகம் பார்த்தோம். அதை இன்சில் பார்த்து உனக்கு ஜாதகம் பார்த்து உனக்கு வச்சேன். உதயகுமார் அப்படின்ற பேரை அந்த விநாயகர் கோயிலேருந்து தான் வச்சோம். நீ என்றைக்குமே அந்த விநாயகரை பார்த்தா தாத்தா பார்த்த மாதிரி அதை என்றைக்கும் ஃபாலோ பண்ணுவதியா. 25 வருஷம். அதே போல் நான் எப்போவுமே எந்த விஷயம்னாலும் வீராவுக்கு தான் முக்கியத்துவம் வச்சுருப்பேன். ஏன்னா வீரா இறைவனால இறைவன் கொடுத்த உயிர்னா அவருக்கு தான் முக்கியம் பண்ணுவேன், அவர் பண்ணுவேன். உனக்கு எப்போ பார்த்தனா ஆயா வீட்டுக்கு உன்னை அனுப்பிடுவேன் கீழே. அதில் உண்மையிலே இன்னைக்கு நீ மிஸ் பண்ணுற ஒரு ஆள்னா உங்கள் சித்தி கௌரி தான். கௌரி 10 மணி ஆனால் கூட அவனை குழந்தைலேருந்து என்ன மாமா அப்படின்னு இட்டுன்னு போவோம். கௌரிக்கு இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ உங்கள் சித்தியை கௌரி என்றைக்குமே மறக்க முடியாது. அது முக்கியமாக இருக்கும். அப்படியே பார்த்தா ஆயா குடும்பத்திலே அப்படியே இருந்தேன், அப்படியே இருந்தேன். ஆனால் எது வந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வயசு ஆக பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையும் அடி உனக்கு தான். ஃபஸ்ட்டு உன்னை தான் நான் பண்ணுவேன், உன்னை தான் எது வந்தாலும் தப்பு எதனா மிஸ்டேக் பண்ணுவேன். உன்னை ஸ்டார்ட் பண்ணால் தான் வீரா கெஜா ஸ்டார்ட் பண்ண அப்புறம் வீரா இது பண்ணுவேன். ஆரம்பத்தில் உன்னை அடிச்சுன்னுவேன், அடிப்பேன், அழுவேன். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கோபத்தில் பயங்கர உச்சியில் இருப்பேன். திடீர்னு சிரிச்சிட்டு அது இன்றைக்கும் இப்போது என்னுடைய இந்த நேரம் பேசுகிற நேரம் உதயா அப்படியே உனக்கு 1 வயசு 5 வயசு அப்படி தான் என்னுடைய மெமரி அப்படியே போகுது. அப்படியே சிரிச்சிருவேன், அப்படியே வாழ்க்கை போட்டு அப்படியே ஜாலியாகவே சிரிச்சுன்னு இருப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமாக இருக்கிற எல்லா பசங்களும் அப்படியே விளையாட்டு அப்படியே இருந்திருப்பேன். கடைசியில் பார்த்தா கேரம் போர்டு விளையாடும் போது நல்லா விளையாடுறதா சொல்லுவாங்க. ஆனால் நான் அந்த இருந்தேன். நம்ம பழகிற நண்பர்களை வச்சு தான் நம்ம அடுத்த இலக்குக்கு போவோன்றதுனால உன்னை அடித்து அப்படியே இது பண்ணிகிட்டே வந்தேன். அதுக்கப்புறம் 10th +2ல் 80% மார்க் எடுத்தேன். ஆனால் நான் அவங்கள்ட்ட கேட்டேன், அப்பா என்ன பண்ண போகிறேன், நீங்கள் என்ன சொல்லுங்கப்பானுங்க. அப்பா அட்வொகேட்டு பண்ணுறியாப்பான்னு. சரிப்பான்னு ஒரே வார்த்தை. அன்னிலேருந்து நீ வரைக்கும் நான் சொல்கிற வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசாத நபர்.
அட்வொகேட் ஆனேன். அட்வொகேட்டு ஆகி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியாவில் பாஸ் ஆகி இன்னைக்கு சிறப்பான ஒரு மிகப்பெரிய மூத்த வழக்கறிஞரான பால் கனகராஜ் கிட்ட பயணத்தில் இருக்கிறேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய அன்பை பெற்றிருக்கேன். நிறைய பேர் தெரியாது, எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் அந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உன் மேலே அவங்க வந்து அதிக அன்பு வச்சுருக்காங்க. நீ அந்தமாரி சரியான பாதைக்கு போயின்னு இருக்கிற. உண்மையிலே சொன்னால் நம்ம குடும்பத்துக்கு நம்ம சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஹீரோ யாருன்னா நீ தான். ஏன்னா அட்வொகேட்னுவாங்க. வீராவுக்கு வந்து நீங்கள் பக்கபாலமே நீ தான், கெஜாவுக்கும் நீ தான், அம்மாவுக்கும் நீ தான், எது வந்தாலும் நீ தான். ரெண்டாவது விஷயம், பொறுமையாக இருப்ப, இது பண்ணும். என்கிட்ட மட்டும் தான் நான் பேசும்போது அப்படி என்னப்பா அப்படின்னு எது இருந்தாலும் சொல்லுவேன். நான் மற்ற இடத்துல வெளிய இடத்துல நானே பார்த்துக்கிறேன். பல பேருக்கு நீ வந்து ஆலோசனை சொல்லியிருக்க, பல பேருக்கு அறிவுரை சொல்லியிருக்க. அந்த பக்குவம் வந்து உன்கிட்ட இருக்குது. எனக்கு சின்ன வயசில் நீ வளரும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நம்ம அம்தாக்கெல்லாம் சொல்லுவாங்க தாத்தா மாதிரி. எனக்கு முதல்ல ஆரம்பம் எனக்கு உண்மையே தெரில. உண்மையாகவே நம்ம அவங்க தான் சொன்னது அப்பா மாதிரி இருக்கேன் அப்படின்னு. அப்புறமா அப்படியே பார்க்க அப்படியே எங்கள் அப்பாவுடைய சாயிலேருந்து அதுக்கப்புறம் தான் உன்னை நான் முழுக்க எங்கள் அப்பாவை பார்த்துனே வரேன். ஆனால் நான் வந்து எங்கள் அப்பாவோட பழகினது வந்து இந்த கடைசி பையனால் இன்னும் 22 வயசில் அப்பா மறைஞ்சிட்டாரு. அப்பாவோடைய இளமை பருவம் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் அது மூலியமாக இப்போ பார்த்துட்டு வரேன். அப்படியே இப்போ எங்கள் அப்பா பழனிசாமி அவர்கள் இருந்தாருன்னா, என் தெய்வம் இருந்தாருன்னா எப்படி இருப்பாருன்னா அது நீ இருக்கிற, அதில் எந்த மாற்று கருத்து. பல நேரத்தில் நான் நினச்சா கூட சில நேரத்தில் உங்கள் முகத்தில் பார்க்கறதுனால எங்கள் அப்பா இல்லைன்ற எனக்கு குறை இல்லை உங்கள்கிட்ட இருந்து. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாரையும் இந்த 25 வயசில் நீ ஆரம்பத்துலேருந்து எல்லாரையும் அரவணைக்கிற. நம்ம உறவினர்லேருந்து நண்பர்கள்லேருந்து எல்லாரையும் அரவணைச்சு இந்த பொறுமை உங்கள்கிட்ட ரொம்ப இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் மனிதனுக்கு கோபம் எந்த இடத்துல வரணுமோ தானாக உனக்கும் வருது, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீ எல்லாரையும் அரவணைக்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இன்னைக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே நீ தான் ஹீரோ. அதனால் நான் நிறைய இந்த நேரத்தில் பேசலாம்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு எல்லாரும் வாழ்த்தணும் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் குறைச்சிருக்கேன். ஏன்னா உன்னை பேச ஆரம்பித்தா பேசினே போகலாம். அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு நிறைய அனுபவம். வீராக்கம், உதயாக்கம், கஜாக்கம் அவ்வளோ இருக்குது. அது தனித்தனியாக தான் நம்ம சொல்லணும். வெள்ளி விழா சிறப்பானது. இதுக்கப்புறம் வீராக்கு ஒரு வாழ்க்கை, நம்ம அவருக்கு ஒரு துணையை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நீங்களும் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையும் வரப்போகுது. எல்லாமே சிறப்பாக அமையும். உண்மையிலே சொல்கிறேன், நான் ஈண்டெடுத்த 3 குழந்தைங்களுமே எனக்கு ரொம்ப சிறப்பு. அதில் தான் நீ வந்து எல்லாருக்குமே சிறப்பு. எல்லாருக்குமே உங்கள் அண்ணனுக்கும் நீ தான் முக்கியம், வீராக்கும் அம்மாவுக்கும் நீ தான் முக்கியம், கஜாக்கும் நம்ம சொந்தக்காரங்க எல்லாருக்குமே உதயா அப்படின்ற மாரி இருக்குது. ரொம்ப சிறப்பாக இருக்குது. வழக்கறிஞருடைய அந்த தொழிலில் மேன்மை இன்னும் சிறப்பாக அடைஞ்சு உன்னால் என்னென்ன சாதிக்க முடியுமோ அந்த வழக்கறிஞர் பணி மனதான சாதித்து கொடிக்கட்டு பற எல்லாரையும் அரவணைக்கிற பக்குவம் உங்களுக்கு இயற்கையாகவே இருக்குது. அதுக்கு ரொம்ப சந்தோஷம் உதயா. மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நீ பிறந்தநாள் வாழ்த்துக்க சொல்கிறோம். நீ வாழ்க வரணும், பல்லாண்டு காலம். உனது வாழ்க்கை உங்கள் தாத்தாவுடைய அருள் இயற்கையாகவே உங்கள்கிட்ட இருக்கிறதுனால, எங்கள் அப்பாவுடைய அருள் இருக்கிறதுனால நீ சிறப்பாக இருப்ப. ஆயாவுடைய அருள் எப்போவுமே இருக்கும். நீ அடிக்கடி எப்போ வந்தாலும் ஈவாட்டு ஸ்கூலில் இருக்கிற அந்த விநாயகர் கோயிலில் வந்து அவரை வணக்கம் மட்டும் சொன்னால் போதும். அவரை போதுமா எல்லாருக்கும் என் ஆசீர்வாதம், அம்மா எல்லாருடைய ஆசீர்வாதம் இயற்கையாகவே இருக்குது. மனதார இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாழ்களோட பல்லாண்டு காலம். நம்ம எல்லாம் படைத்த சிவபெருமான் சுயம்பு செல்வமாக காட்சி கொண்டிருக்க திருவற்றூர் பட்டினத்தார் அருளுடன், நம்முடைய குலதெய்வம் ஆறுபடை முருகன் அருளுடன் வாழ்களோட பல்லாண்டு காலம். குடியூரில் பழனி கோயில் போகணும்னு சொன்னோம். நம்ம பழனி கோயிலுக்கு குடும்பத்துடன் போவோம். முருகர் பெருமானை எப்போவுமே முருகனுடைய இயற்கையாகவே உங்களுக்கு இருக்காரு. அவருடைய அருளும் உங்களுக்கு எப்போவுமே இருக்குது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வாழ்த்துக்கள் செல்லம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பாய். உதயமா ஹாப்பி பர்த்டே. 25 வயசு தொடங்கிது உனக்கு வந்து. இன்னும் கௌரி சித்தி, தாத்தா, வனிதா மாமிலாம் இருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். இன்னும் அந்த மகாலட்சுமி ஆயாலாம் தான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நம்ம ஆயா தாத்தா இருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நம்ம வீட்லேயே நீ தான் இந்தமாரி படித்து வக்கீல் ஆகிக்கிறேன்னு. எனக்கு அப்பா மாரி பேச தெரியாது, நான் நேராக பேசிடுவேன். என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மை டியர் தம்பி அட்வொகேட் உதயகுமார். நீ எனக்கு தம்பியாக வச்சது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். வாழ்க்கையில் வந்து எவ்வளோ தூரம் போனாலும் நானும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், நீ எனக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன் சொல்கிறேன்னா,
சில பேர் எப்படி இருப்பாங்கன்னு தெரில. நான் நம்ம 2 பேரும் ரொம்ப சண்டை போட்டுப்போம். எப்படி சண்டை போடணும்னா, சின்ன வயசில் சண்டை போட்டுப்போம் நிறைய. நீ என்ன வச்சுக்கிற, நான் ஒன்று வச்சுக்கிறேன். அதெல்லாம் நினச்சா இப்போ எனக்கு சிரிப்பாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஏன்னா எவ்வளோ சண்டை போட்டிருப்போம், எவ்வளோ இது பண்ணுறோம். இப்போ வந்து நீ நானும் தான் ஒரே ரூமில் வந்து படுக்கிறோம். அது எத்தனை வருஷம் நீடிக்கணும் எனக்கே தெரில. ஆனால் வருங்காலத்தில் வந்து மாறும். ஏன்னா உனக்கும் ஒரு ஃபேமிலி வரும், எனக்கும் ஒரு ஃபேமிலி வரும். என்ன பண்ணுற, அந்த பாதையை நோக்கி நம்ம போவோம். ஆனால் என்றைக்கும் சரி, நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், நீ என்னை விட்டு கொடுக்க மாட்டேன். அதேமாரி உன் அட்வொகேட் தொழில் அதை நீ உண்மையாக பண்ணால் தான் வெற்றி பாதைக்கு நம்ம போவோம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அதை நீ உண்மையாக தான் பண்ணுற. சில பேருக்கு வந்து அந்த அட்வொகேட் ஆகிடுவாங்க, அந்த இடத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நீ அந்த ஒரு போகும்போது அட்வொகேட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு ரீச் பண்ணியிருக்க. அந்த ரீச் பண்ண இடத்த வந்து நீ எல்லோரும் ஒன்று உதயகுமார்னு தெரிஞ்சிச்சுன்னா, அது யாராலனா அப்பாவில் தான் சொல்லுவேன். ஏன்னா அப்பா வந்து நிறைய நல்லது பண்ணதுனால தான் உனக்கு அந்த இடம் நல்லது இடத்துல உனக்கு கிடச்சிருக்கு. ஸோ வாழ்க்கையில் வந்து நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நம்ம எதிர்கொண்டு போகிறது தான். ஏன்னா நீ வந்து எல்லாரையும் அனுசரித்து போவ. எப்படி சொல்கிறதுனா, யாரையும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா நான் வந்து டக்குன்னு வந்து எல்லாத்தையும் எனக்கு என்னன்னு தெரில, டக்குன்னு கோவம் வந்துடும். அம்மா சொன்னாலும் டக்குன்னு கோவம் வந்துடும். அதை வந்து நானும் மாற்றிக்கணும், உங்ககிட்ட வந்து கற்றுக்கணும். அதுதான். ஸோ என்றும் நீயே நானும் இனிமேல் வாழ்க்கையில் ஒன்றா இருப்போம். ஸோ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே மை டியர் பிரதர். ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுறது நிறைய இருக்குது. ஸோ உன் தொழிலை வந்து நேர்மையாக பண்ணால் நம்ம ஜெயிக்கலாம். அதேமாரி உனக்குன்னு ஒரு கோலை செட் பண்ண, நம்ம எப்படி இருப்போம் 10 வருஷத்தில், எப்படி எந்தமாரி அட்வொகேட்டாக இருப்போம், நேர்மையாக இருந்து எப்படி முன்னேறி போகிறது. யாரையும் நம்ம கீழே தள்ளிட்டு போகிற வேலை நம்மக்கிட்ட இல்லவே இல்லை. நம்ம 5 பேர்கிட்ட சொல்கிறேன், நம்மக்கிட்ட யார்கிட்டையும் அந்தமாரி இல்லை. ஒருத்தவங்களை கீழே தள்ளி விட்டு நம்ம மேலே போகிறது அதை நம்ம என்றைக்கும் பண்ண மாட்டோம். என்றைக்கும் அப்பா அந்தமாரி நம்மளுக்கு சொல்லி கொடுத்ததில்லை. ஒருத்தவங்க கெட்டவங்க நம்ம பண்ணுறாங்களா, அவங்களுக்கு நல்லதே நடக்கட்டும்னு நினச்சி சொல்லி தான் கொடுத்துருக்காரு. அதே தான் சொல்கிறேன். ஸோ என்றுமே நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும்னா நல்லது பண்ணணும். ஆனால் என்ன பண்ணு, இந்த உலகத்தில் வந்து ரொம்ப நல்லவனாக இருந்தால் நம்மளை ஏமாற்றிடுவாங்க. அதை நம்ம பார்த்து எப்படி இருக்கணும்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியுது. அதை உனக்கும் ஒரு வாழ்க்கை வரும், எனக்கும் ஒரு வாழ்க்கை வரும். அந்த வாழ்க்கையில் வந்து நம்மளுக்குள்ள பிரச்சனை கண்டிப்பாக வரும். ஆனால் வந்து அடுத்த நாளே வந்து நம்ம 2 பேரும் வந்து பேசிக்கணும். கெஜா வந்து எனக்கு விட்டு தர, நம்ம யாரும் விட்டு தர மாட்டோம். ஸோ அந்த வாழ்க்கையை வந்து நம்ம சந்தோஷமாக இருப்போம் 5 பேரும். ஸோ again many more happy returns of the day. Hi Vidya, wish you 25th many more happy returns of the day. உன்னை அப்பான்னு சொல்கிறதா, அண்ணன்னு சொல்கிறதா, ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதா, என்ன சொல்லி கூப்பிட்றதுன்னே தெரியல. ஆனால் இதில் இருக்கிறது எல்லாமாவும் நீ இருந்திருக்கேன். ஆனால் நான் உன்னை வாடா போடன்னு தான் சொல்லியிருக்கேன். நான் 25 வயசு ஆகிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆனால் அதே சமயம் பயமும் வருது. நம்மளுக்கெல்லாம் வயசாகிட்டே போகுதில்ல, நம்மளுக்கு வயசாகுன்றதை விட நம்ம அப்பா அம்மாவுக்கும் வயசாகுது. நீ ஒரு வாட்டி சொன்ன, இன்னும் கொஞ்ச நாள் தானடி எங்கள் கூட நீ இருக்க போகிற, அதுக்கப்புறம் நீ உனக்குன்னு ஒரு லைஃப் வந்துச்சுன்னா நீ போய் தான் ஆகணும், இருக்கிற வரைக்கும் இங்கே நீ சந்தோஷமாக இரு அப்படின்ட்டு நீ சொன்ன. அப்போ எனக்கு அது தெரியல. இப்போ எனக்கே ஒரு வயசு ஆகிறப்போ, இந்த இயர் வந்து எனக்கு 24 ஆக போகுது. நம்ம எப்பவுமே ஒன்றாவே இருக்க முடியாதான்னு தோணுது. வீரா, நீ, நான் எங்கே போனாலும் நம்ம 3 பேரும் ஒன்றா இருக்கணும். அதான் அப்பா அம்மாவோட ஆசையும்.
எனக்கு தெரியும் நீங்கள் 2 பேரும் வந்து என்னை விட்டுற மாட்டீங்கன்னு. அதே சமயம் நான் உங்களை 2 பேரையும் நான் எப்போவுமே விட மாட்டேன். உன்னை பற்றி பேசணுன்னா எனக்கு ஃபஸ்ட்டு கண்ணில் கண்ணீர் தான் வருச்சு. இன்றைக்கி நான் இங்கே இந்த இடத்துல உட்காந்து பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் நீ. நான் இருக்கேன்னா காரணம் அதுக்கு நீ. எனக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட், ரொம்ப சப்போர்ட்டு. எல்லார் வீட்லேயும் பொண்ணு வந்து அப்பாவுக்கு பயங்கர செல்லம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பயங்கர செல்லம்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் நான் உனக்கு தான் செல்லம், எது கேட்டாலும் செய்கிறது, எல்லாமே போயிட்டு கேட்குறது, பண்ணுறது. நான் சொல்லுவேன்னா கண்டிப்பாக எப்போவுமே நான் அப்பாவுக்கு செல்லமா இல்லை அம்மாவுக்கு செல்லமான்னு நான் கண்டிப்பாக என் அண்ணனுங்களுக்கு தான் செல்லுன்ட்டு. இந்த வீடியோ மூலியமாக நான் சொல்ல நினைக்கிறது, சாரி, உனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே தான் நிறைய விஷயத்த நான் வந்து கஷ்டப்படுத்தியிருக்கேன். நிறைய விஷயம் என்னால் நீங்கள் நிறைய விஷயம் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க. கவிதா வந்தியும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும். கூடிய சீக்கிரத்தில் இதாக்க மேரேஜ் பண்ணிட்ட பிறகு உனக்கு நடக்கணும். ஒன்ஸ் அகேன் விஷ் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இந்த நாள் உனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான டே. நீ ரொம்ப சந்தோஷமாக, இன்றைக்கி மட்டும் இல்லை, நீ என்றைக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் எங்களோட எல்லாருடைய ஆசையும். பாய். நம்ம ஊருக்கு Happy birthday to you. Happy birthday dear Udaya. Happy birthday to you. betul ada peti. இல்ல
உதயகுமாருக்கு வந்து இறைவனுடைய ஆசி பூரணமாக இருக்க வேண்டும். அவன் வந்து சிறந்த வழக்கறிஞராக நல்ல வாழ்க்கை துணையை பெற்று நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட வாழ்த்துறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தம்பி. Good morning, my dear Udaya. Many more happiness of the day. May God bless you for your healthy and peaceful future. கடவுள் உனக்கு எல்லா விதமான ஆசீர்வாதமும் எல்லா விதமான நன்மைகளும் உன்னோட ஃப்யூச்சருக்காக கண்டிப்பாக வழங்குவார். சச் எ ஸ்வீட் வண்டர்ஃபுல் பாய். மரியாதை கொடுக்குறதுலையும் சரி, மற்றவங்ககிட்ட நடந்துக்கிறதுலையும் சரி, கேரிங் எல்லாமே ரியலி லைக் அ லாட். கடவுள் உனக்கு எல்லா நல்ல ஆரோக்கியமான ஒரு ஹெல்த்தும் ஃப்யூச்சரும் நிறைய முன்னேற்றமும் உனக்கு லைஃப்பில் அமையணும்னு சொல்லிட்டு கடவுளை நான் பிரார்த்திக்கிறேன். மே காட் பிளஸ் யூ. ஹாப்பி பர்த்டே உதயா. Hi Udaya, many more happy returns of the day. May God bless you. எப்போவுமே உனக்கு கடவுளோட அனுகிரகம் நிறைய இருக்கும். அப்பா அம்மாவோட பிளஸ்ஸிங்ஸும் கடவுளோட பிளஸ்ஸிங்ஸும் உனக்கு எப்போவுமே இருக்கும். அதே மாதிரி எங்களோட பிளஸ்ஸிங்ஸும் எப்போவும் உனக்கு இருக்கும். எப்போவும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இன்னும் லைஃப்பில் நீ நல்லா முன்னாடி போகணும், நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக பார்க்கணும், அப்பாவுக்கு அதெல்லாம் நிறைய நீ செய்து கொடுக்கணும். ஒன்ஸ் அகெயின் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. உன்னோட எல்லா வித நல்லதுக்கு நாங்கள் நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் நாங்கள் கூட இருப்போம். மே காட் பிளஸ் யூ. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே அண்ணா. ஹாப்பி பர்த்டே உதயா. ஹாப்பி பர்த்டே உதயா. பிறந்தநாள் வாழ்த்துக்கள்ப்பா. உதயம்மா, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீ சந்தோஷமாக இருக்கணும் நைனா. நான் எப்போதும் போல் இப்போ இருக்கிற மாதிரி எப்போதும் போல் நல்லா சந்தோஷமாக இருக்கணும். நீண்ட நாள் வாழணும். உதயா, நீ எப்போயுமே ரொம்ப சந்தோஷமாக வேலையில் ரொம்ப ஆர்வமாக இருந்து பெரிய நீ அட்வொகேட் ஆகி தாத்தாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். நீ 100 வருஷம் நல்லா இருக்கணும் சாமி. சந்தோஷம் சாமி. உனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உதயம்மா, ஹாப்பி 25th பர்த்டே. இந்த வருஷம் உனக்கு 25th பர்த்டே எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலு. உனக்குமே ரொம்ப ஸ்பெஷலு. உனக்கு நிறைய ஆசைங்க இருக்குது. நீ நிறைய சொல்லியிருக்க. உன்னோட குட்டி குட்டி விஷயத்துலேருந்து நீ ஆசைப்பட்ட பெரிய பெரிய விஷயம் வரைக்கும் நிறைய இருக்குது. அது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உனக்காக நடந்துட்டு தான் வருது. உனக்கு இன்னும் நீ ஆசைப்பட்ட நிறைய விஷயம் உனக்காக லைஃப்பில் கிடைக்கும்னு சொல்ல. நீ இன்னும் நிறைய லைஃப்பில் நிறைய நல்லா படிக்கணும். நிறைய டெய்லியும் நிறைய படி. இதுதான் உனக்கு லைஃப்பில் ரொம்ப ஃபஸ்ட்டு முக்கியமானது. நீ அது படிச்சுன்னா இன்னும் நீ ஆசைப்படுறது நிறைய உன் லைஃப்பில் நிறைய கிடைக்கும்னு சொல்லணும். டெய்லியும் நிறைய கற்றுக்கோ. நம்ம கரியரில் நிறைய இருக்குது. நீ நிறைய கற்றுக்கணும். இன்னும் இப்போ பார்க்குறத விட நீ இன்னும் உன் லைஃப்பில் நிறைய வளர்ந்துட்டு வரணும் உதயம்மா. இதுதான் என்னோடய பெரிய பெரிய ஆசை. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன் உதயம்மா. லவ் யூ. Once again, happy birthday, Udayamma. Happy birthday, Udaya. The day be a very happy, wonderful day for you. Udaya, some words about you. You are a junior to our office. நான் பார்த்ததுலேயே வந்து யங் ஆஸ்பிரண்ட் நல்லா லேர்ன் பண்ணக்கூடிய ஜூனியர் யார் அப்படின்னு பார்த்தா நீ தான். எல்லாருக்கும் எல்லாம் இனிஷியல்லே தெரிஞ்சிடாது. பட் ஐ ஹாப்பி டு சி தட் யூ ஆர் லேர்னிங் எவ்ரி திங் அட் தி ஏர்லியஸ்ட். நல்லா ஃபாஸ்ட்டாக கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரியே இருக்கிறேன். கம் அப் இன் யுவர் லைஃப் அண்ட் ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டே. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. இந்த ஆஃபீஸில் வந்து நான் பழகினதில் ரொம்ப ஸ்மூத்தாக பழகக்கூடிய ஒரு ஆளில் நீங்கள் ஒரு ஆள். ப்ளஸ் வந்து பெரியவங்க சின்னவங்க இல்லாமல் எல்லாருக்குமே ஈஸியாக சொல்லிக் கொடுக்குற எல்லாத்தையுமே. ஸோ உங்கள்கிட்ட கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே சொல்லிக் தர அந்த பண்பு யாருக்கிட்டையும் வராது. ஸோ அது உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ கீப் இட் அப். ஸோ இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே உதயகுமார். இது உங்களுடைய 25வது பிறந்தநாள் கேள்விப்பட்டேன். Let the Almighty God bless you with peace and prosperity and a very successful career. Many more happy returns of the day. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உதயா. God bless you. Happy birthday உதயா. Enjoy your life. சில்லாரு. பையனை உதயண்ணே, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்ண்ணே. நாளை முதல் 25வது வயசில் அடி எடுத்து வைக்க போகிறீங்க. இன்றைக்கி மாதிரியே எப்பவுமே வந்து சந்தோஷமாக இருங்க. எப்பவுமே என்னோடய சப்போர்ட் உங்கள் கூட இருக்கும். மறுபடியும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டேண்ணா. ஹாப்பி பர்த்டே உதயா. மே காட் பிளஸ் யூ. இந்த வருஷம் வந்து நீ
வந்து ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கணும். மே யூ பி ஹாப்பி வித் யர் லவ்ட் ஒன்ஸ். மே காட் பிளெஸ். ஹாப்பி பர்த்டே மச்சான், லைஃப் லாங் ஹாப்பியாக இரு. ஹாப்பி 25th பர்த்டே. நம்ம எப்படி உன்னோட 20th பர்த்டே செலிப்ரேட் பண்ணுமோ அதேமாதிரி 25th பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம 30, 50, 75, 100, 110 நம்ம லைஃப் லாங் ஹாப்பி என்ஜாய் பண்ண போகிறோம், செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஓகேவா? எனிவேஸ் என்ஜாய் யுவர் டே மச்சான். உதயா இருந்தாலே அந்த பிளேஸ் ஹாப்பியாக இருக்கும். உதயானா ஹாப்பி, அந்த பிளேஸை எப்பயுமே பீஸ்ஃபுல்லாக வச்சுருப்பான். அவ்வளோதான் மச்சான். ஹாப்பியாக இரு. யார் வந்தாலும் போனாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸு தான். என்றைக்குமே நம்ம ஒன்றா இருக்க போகிறோம். ஓகே மச்சான்? யாருக்காகவே யாரையும் விட்டு கொடுக்காத. உன்னையும் யாருக்காகவும் நாங்களும் விட்டு கொடுக்க மாட்டோம் மச்சான். ஹாப்பி பர்த்டேடா, லைஃப் லாங் ஹாப்பியாக இரு. ஹாய் மாமா, ஹாப்பி 25th பர்த்டே மாமா. உதயாவை பற்றி சொல்லணுன்னா என் கேங்லேயே ரொம்ப ஃபன்னாக இருக்கிறது உதயா தான். ஃபன் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே உதயா இருப்பான். அதே மாதிரி எவ்வளவோ டான்ஸ் ஆடி எங்களை வந்து சந்தோஷப்படுத்தியிருக்கான். இதே மாதிரி அப்பயும் போல் இருக்கணும் மாமா. ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே மாமா. கடைசியாக ஒன்று மறக்காமல் ரூமுக்கு வந்து எல்லாத்துக்கும் ட்ரீட் வச்சு மச்சான். வணக்கம் மச்சான், நான் தான் சீல்டு டீம் மெம்பர் பேசுகிறேன். ஹாப்பி பர்த்டே மச்சான், லைஃப் லாங் நல்லாரு. உன்னோட 25வது பர்த்டே நல்லா கொண்டாடு. அதே மாதிரியும் உன்னோட 50வது பர்த்டே நம்ம சேர்ந்து கொண்டாடுவோம். 75வது பர்த்டேயும் சேர்ந்து கொண்டாடுவோம். உதயானாலே எப்போவுமே ஹாப்பினா ஃபன் தான். உதயா பேசினாலும் ஃபன்னு, நடந்தால் ஃபன்னு, டான்ஸ் ஆடினா ஃபன்னு. உதயானாலே சிரிப்பு தான். அதனால தான் உதயா எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். உன்னை பற்றி என்ன சொல்லணும்னு தெரியல, நிறையவே இருக்குது உன்னை பற்றி சொல்கிறதுக்கு. இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோலாம் நாங்களே உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். இதை பார்த்து நீ என்ஜாய் பண்ணு, ஹாப்பியாக இரு, லைஃப் லாங் சந்தோஷமாக இரு மச்சான். பாய் மச்சான், ஹாப்பி பர்த்டே மச்சான். மச்சான் டே உதயா, ஹாப்பி பர்த்டேடா. லைஃப் லாங் நம்ம ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்போம் நம்புகிறோம். ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே மச்சான். தம்பி உதயா, ஹாப்பி பர்த்டே. இந்த வருஷம் உங்களை கடு உழைப்பால் இன்னும் மேலும் உயரத்துக்கு போகணுன்ட்டு உனக்கு இருக்க நிறையா வெல் விஷஸோடு சேர்த்து நானும் விஷ் பண்ணி ப்ரே பண்ணிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே, ஸ்டே ஹாப்பி தம்பி. ஹாய் உதயா, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. உன்னோட நல்ல மனசுக்கும் நாணயமான உழைப்புக்கும் யூ வில் அச்சீவ் மோர் அண்ட் மோர் சக்ஸஸ். ஆல் தி பெஸ்ட். ஹாப்பி பர்த்டே ரங்கன் சேட்டா, காட் பிளஸ் யூ. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே உதயா. ஹாப்பி பர்த்டே உதயகுமார், காட் பிளஸ் யூ. ஹாப்பி பர்த்டே உதயா மாமா. ஹாப்பி பர்த்டே உதயா மாமா, சீக்கிரம் கல்யாணத்துக்கு சொல்லி அனுப்பு. ஹாப்பி பர்த்டே உதயா. ஹாப்பி பர்த்டே மச்சான். ஹாப்பி பர்த்டே மச்சான். உதயகுமார், பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மா. இப்படி வாழ்க, வாழ்த்துக்கள். நாயுடு சொன்னா யோசிக்காம என்ன ஒன்னா நாங்க செய்வோம். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உதயகுமார் என்கின்ற நாயுடு. Happy birthday, God bless you. ஹாப்பி பர்த்டே மாமா சொல்லு. Birthday, mama. ஹாப்பி பர்த்டே மாமா. Hi, Udayana. Happy 25th birthday. ஏம்மா ஹாப்பி பர்த்டே நைனா. 25 வயசாகுது உனக்கு. வருஷம் போகிறதே தெரிய மாட்டேது. நம்ம இதுலேயே நீங்கள் தான் வக்கீலாகிறீங்க, ரொம்ப சந்தோஷமாகுது. சரி சரி சரி. வாழ்த்துக்கள். பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு நோய்கள் இல்லாமல் தீர்க்காயுஸ் போக. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சித்தி சொல்கிற. நீ என்றைக்குமே நல்லா இருக்கணும். இன்னைக்கு எப்படி இருக்கிறியோ அதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் சாமி. இன்னும் நீ மேலே மேலே நல்லா வளரணும். இதுதான் எங்களோட சித்திக்கெல்லாம் ஆசை. இன்னும் நீ மேலே வளர்ந்தா இன்னும் நாங்கள் பெருமைப்படுவோம். இன்னைக்கு போல் நீ எப்பயுமே சந்தோஷமாக, எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நல்லா இருக்கணும் சாமி. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவாய நமக. நமது பட்டினத்தார் மக்கள் தொண்டு மைய நிர்வாகி எழும்பூர் பா குமரேசன் ஐயா அவர்களுடைய மகன் திரு கே உதயகுமார் அவர்களுடைய 25வது பிறந்தநாள் விழா வருகின்ற 3ஆம் தேதி அன்று வருகிறது. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஜென்ம ராசிப்படி இந்த பூமியில் வந்து நம்மளுடைய தாயின் கருவறை மூலமாக உதித்த நாள் அன்று. அவர் பிறந்த பொழுது எந்த அளவிற்கு இந்த இயற்கை புனிதமாக இருந்ததோ
அதே புனிதம் நிறைந்த நாள் வருகின்ற 3ஆம் தேதி. அந்த நாளில் அவருக்கு பரிபூரணமாக ஈசனின் அருள் கிடைத்து எல்லா வளமும் நலமும் பெற்று நீண்ட ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்வாங்கு வாழ என கூறி வாழ்த்தி மகிழ்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, அவங்கக்கிட்ட நெருங்கி பழகினதில் மிக அருமையாக ஒரு தந்தைக்கு இணங்க வேண்டிய அனைத்து செயல்களையும் மகன்கள் எப்படி செய்கிறார்கள் என்பதை அவர்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம பல பேர்கிட்ட பழகிறோம். தம்பி திரு உதயகுமார் அவர்கள் மற்றவங்கக்கிட்ட பேசுகிறதாக இருக்கட்டும், அந்த வார்த்தைகளில் பணிவு, அடக்கம், இதெல்லாம் நான் கண்கூட பார்க்குறேன். ஒரு நல்ல ஒரு தந்தை எப்படி தன்னுடைய மகன்களை எப்படி வளர்க்கணும், இந்த இந்த இன்றைக்கி இருக்கிற சமுதாய காலகட்டத்தில் எந்த அளவுக்கு ஒழுக்கமாக பண்பாக வளர்க்க வேண்டுமோ அந்த அளவுக்கு அவர்களை மிக அருமையாக வளர்த்தெடுத்திருக்கிறார். அவரது 2 மகன்கள் ஆகட்டும், அவருடைய மகள்களாகட்டும் மிக மிக நிறைந்த பண்பு நிறைந்தவர்கள் என்பதை நான் நிறைய தடவை கண்கூட பார்த்துருக்கிறேன். இப்போ அவர் புதியதாக வழக்கறிஞர் தொழில் செய்கிறார். அந்த தொழிலில் அவர் மென்மேலும் வளர்ச்சி அடைந்து பல சாதனைகள் புரிந்து அனைத்து தரப்பு மக்களுக்கும், குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு அவர் ஒரு உதாரண புருஷனாக இருந்து அவர்களை நாடி வருபவர்களுக்கு நல்வழி காட்டி சட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு நல்லது செய்து கடவுளின் கிருபை அவருக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும்படி நான் மனதார எனது அப்பன் சாய்நாதனை வேண்டி விரும்பி வணங்கி பிரார்த்தித்து அவரை ஆசீர்வதிக்கிறேன். நன்றி. வில்லிவாக்கம் சாய் கண்ணன். வணக்கம் உதயா, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. இன்று போல் என்றும் சிரிச்ச முகத்தோடு பல்லாண்டு கால வாழ வாழ்த்துகிறேன். தொழில் சிறந்து விளங்கி உச்சத்தை அடைய என மனப்பூர்ண வாழ்த்துக்கள். பட்டினத்து ஐயா அருளாலும் சிவபெருமான் முழுசுவன் வரனாலும் தாத்தா பாட்டி அருளாலும் மேலும் மேலும் வளர்ந்து வாழ்க்கையை பெரிய உச்சத்தை அடைய வேண்டிய. வணக்கம். மதிப்புக்குரிய திரு குமரேசன், என் இனிய நண்பர், நீண்டகால நண்பர், அவருடைய இளைய மகன் திரு உதயகுமார் ஆகிய உங்களுக்கு நாளை பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மிகவும் சந்தோஷமான விஷயம். நீங்கள் வழக்கறிஞர் பதவியில் இருக்கீங்க. அந்த பதவியில் மேலும் சிறப்படைந்து உங்கள் குடும்பத்தினருக்கும் உங்கள் தந்தைக்கும் பெருமை சேர்த்து தருமாறு உங்களை கேட்டுக்கிறேன். மிக்க சந்தோஷம் தம்பி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் தம்பி. வாழ்த்துக்கள். எங்கள் குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தம்பி. காட் பிளஸ் யூ. தேங்க்ஸ். வணக்கம். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அண்ணாமலையார் துணை கொண்டு வாழ்க வளமுடன், பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க. மேலும் மேலும் சில பதவிகளை பெற்று சிறப்புடன் வாழ்க. தாத்தா பாட்டி அருளோடு, அண்ணாமலை அருளுடன், பெரியார் அருளுடன், அப்பா அம்மா ஆசீர்வாத அருளுடன் வாழ்க வளமுடன். உதயா, வாழ்த்துக்கள். ஹாய் உதயா, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த சக்ஸஸ் இல்லாமல் இன்னும் மேலும் மேலும் இந்த சக்ஸஸ் ஆக என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஆல் தி பெஸ்ட். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. ஹாய் உதயா, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. நீ இந்த இடத்துல இருக்கன்னா அதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. அப்பா உங்களை ரொம்ப நல்லா வளர்த்துருக்காரு. நீ இந்த இடத்துல இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே போல் எப்பயுமே இன்னும் நீ மேலும் மேலும் அடுத்தடுத்த இடத்துக்கு போயின்னே இருக்கணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எப்பயுமே இப்போ எப்படி அக்கா மேலே எல்லார் மேலேயும் பாசமாக இருக்கியோ அதே மாதிரி எப்பயுமே எதுக்காகவும் யாருக்காகவும் அம்மா அப்பாவை விட்டு கொடுத்துறாரு. அப்பா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காரு. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக எனக்கு கண்ணை கலங்கிடுச்சு. அப்பாவை எப்பயுமே விட்டுறாதீங்க. அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் இன்னும் நல்ல நல்ல இடத்துக்கு போகணும். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. என் அன்பு தம்பி உதயாவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீ மென்மேலும் வளர இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். வணக்கங்க. எனது இளைய மகன் உதயகுமார் 25வது பிறந்த நாளுக்கு வாழ்த்தின அனைத்து நல்ல உள்ளவங்களும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனது மகனை வாழ்த்தின நண்பர்களும் சரி, பெரியவங்களும் சரி, எல்லாருக்கும் எனது நன்றி நன்றி நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, என் மகனை நான் எங்கள் அப்பாவை பார்க்குறேன். அவரை வாழ்த்துறது எங்கள் அப்பா வாழ்த்துற மாதிரி தான். அந்த அளவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த தருணம். அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றிங்க.